காலையிலேருந்து சமூக வலைத்தளங்களும் சரி தொலைக்காட்சிகளும் சரி அதிர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் நடிகை நயன்தாரா ரொம்பவும் ஓப்பனாக நடிகர் தனுஷ் மீது குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுவும் சமூக வலைத்தளங்களில் 3 வினாடி வீடியோவுக்கு 10 கோடி ரூபாய் கேட்குறீங்க, இதுதான் உங்களோட ஸ்ப்ரெட் லவ்வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது வெளியில் ஃபேன்ஸ்க்கு முன்னாடி நல்ல விஷயம் போடுறீங்க, முதல்ல நீங்கள் நல்லவங்களா இருங்க, ஏன் மேலே இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்புனால நீங்கள் என்னோட இந்த டாக்குமெண்ட்ரி படத்துக்கு இப்படிப்பட்ட தடை விதிச்சு இருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் ரிலீஸ் ஆகல. 2 வருஷமா உங்ககிட்ட கெஞ்சிட்டு இருக்கோம். நீங்க நானும் ரவுடி தான் படத்துக்கான இந்த டயலாகும் பிக்சரும் சாங் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. சரின்னு அதுபடியே நாங்கள் பண்ணிட்டோம். ஒரு 3 செகண்ட் வீடியோ மட்டும் வச்சதுக்கு நீங்க 10 கோடி ரூபாய் கேட்குறீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஏன் மேல உங்களுக்கு அப்படி என்ன வெறுப்பு? நான்லாம் எந்த ஒரு பின்குளமும் இல்லாமல் சினிமாக்குள்ள வந்தேன், ஆனால் உங்க அப்பா டைரக்டர் அண்ணன் டைரக்டர் அப்படின்ற மாதிரி நடிகை நயன்தாரா வெளுத்து வாங்கிட்டாங்க தனுஷ் அவர்களை சோஷியல் மீடியா பேஜ்ல. இதுக்கு ஆதரவா அவங்களோட கணவரும் தனுஷ் அவர்கள் பேசின ஒரு வீடியோவை போட்டு, எதுக்கு வெறுப்பு, எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம், வாழ விடு அப்படின்னு தனுஷ் சொன்னதையே கேப்ஷனா போட்டு விக்கியும் செம்மையான ஒரு அடி கொடுத்திருக்காரு தனுஷ்க்கு. சரி, வேற யாரெல்லாம் இந்த இஷ்யூக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, மலையாளத்திலிருந்து பல நடிகைகளும் நயன்தாராவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் சினிமா படங்கள்ல தனுஷுக்கு ஜோடியா நடிச்ச பல நடிகைகளும் தான் இதுக்கு ஆதரவு. நடிகை பார்வதி, நடிகை நஸ்ரியா, நடிகை ஸ்ருதி, நடிகை அனுபமா, நடிகை அஞ்சு குரியன், நடிகை நந்திதா ஸ்வேதா, நடிகை காயத்ரின்னு பலரும் நடிகை நயன்தாரா அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அவங்களுக்கான ஸ்டோரியும் ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.